ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இல்லத்தரசிகள், குடும்ப பெண்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், யார் வேணாலும் சரி. மெயினாக நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிறேன். நம்ம பணக்கார ஃபேமிலிக்கு நான் சொல்கிறது ஒன்றும் செட் ஆகாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம எப்படி சிக்கனமாக, எவ்வளோ சிக்கனமாக இருந்தால் நம்ம சிக்கனமாக பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறப்ப உங்களுக்கு அது ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்த மாதிரி தெரியும். இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்க சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். இது நாளைக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனதும் இதுவே நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கிறப்போ பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் சேமிக்க முடியுமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் வரும். அது என்னென்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க. சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி நம்ம முதல்ல ஒரு சேமிக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கணும். நம்ம கடைக்கு போகிறோமா, கடையில் உள்ள மிச்ச காசெல்லாம் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு டப்பாவோ ஒரு உண்டியல் வாங்க முடிஞ்சால் 10 ரூபா 20 ரூபாய்க்கெல்லாமே உண்டியல் விற்கிது. நம்ம அந்த மாதிரி உண்டியல் வாங்க முடிஞ்சதுன்னா சின்னதாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அந்த சில்லறை காசை போடலாம். அதுவும் மிகப்பெரிய சேமிப்பு. அது அப்படி நீங்கள் சில்லறை காசை போட்டு பாருங்கள், ஒரு மாதத்தில் பாருங்கள் அந்த பாக்ஸ் நிறைஞ்சிரும். நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 300 400 500ங்கிறதே நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அமௌண்ட் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம சிக்கனமாக இருந்ததுனால இவ்வளோ நம்ம மிச்சப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த 500 ரூபாயும் நமக்கு ஒரு பெரிய செலவு, ஒரு வாரம் மளிகை சாமானோ ஒரு வாரம் காய்கறியோ ஏதோ வாங்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இல்லாட்டி மற்றபடி ஏதோ ஒரு செலவுக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி சேமிக்க முதல்ல கற்றுக்குங்க. கடைக்கு போடுறத மீதி இருக்க காசை தான் நான் போட சொல்கிறேன். டெய்லி நம்ம கடைக்கு போவோம், எப்படினாலும் ஏதாவது வாங்க போவோம். ஒரு 15 20 ரூபா ஆகுது, 22 ரூபா 25 ரூபா ஆகுது, இல்லாட்டி 27 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ரூபா மிச்சம் வரும். அந்த 3 ரூபா எடுத்துக்கொண்டு நீங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து உண்டியலில் போட்டு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய சிறுதுளி பெருவெள்ளம்பாங்கள்ல, அது மாதிரி இதுவும் நம்ம மிகப்பெரிய சேமிப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம காய் வாங்குறதுல நம்ம எப்படியெல்லாம் சிக்கனமாக வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். காய் வாங்குறது நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி காய் வாங்கணும். இப்போ ஒரு சீசன் பாவக்காய் சீசனாக இருக்கும். அப்போ பாவக்காய் ரேட்டு கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அப்போ பாவக்காய் ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம காய் அந்த ஒரு மாதம் அந்த மாதிரி தான் சீசன் இருக்கும். ஒரு மாதத்தில் அப்போ நம்ம கூட 2-3 ட்ரிப்பு அந்த பாவக்காயை வாங்கி சமைக்கலாம். எப்போவுமே 100 ரூபாய்க்கு விற்கிற பாவக்காய் ஒவ்வொரு டைம் 100 ரூபா 120 ரூபா கூட விற்கும். அதே பாவக்காய் சீசன் அப்போ 30 ரூபா 40 ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்கும். அப்போ அதை வாங்கிக்கிங்க. உதாரணத்துக்கு நான் பாவக்கான்னு சொல்கிறேன். எல்லா காயுமே சரி, வெண்டைக்காய் எல்லா காய்க்கும் ஒவ்வொரு சீசன் வரும். கண்டிப்பாக அது ஒரு மாதம் அது சீசன் வரும். அந்த சீசன் வர்றப்ப நீங்கள் சீசன் காய்கறியை அதிகமாக வாங்கி சமைச்சு பழகுங்க. அதேமாதிரி நிறைய நம்ம காய் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்ம கடைக்கு போகிறோமே மொத்தமாக வாங்கிடும், இது கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம காய் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜே இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா அது வேஸ்ட்டாக போயிடும். ஒரு 5-6 காய் மொத்தமாக வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய காய் 6 காய் வாங்கிட்டு வந்துடுறோம். அதில் நம்மளால் 4 காய் தான் சமைக்க முடியும், 2 காய் மிச்சமாகிடும். நம்ம அதில் சிக்கனமாக வாங்கி 10 ரூபாய்க்கு வந்தாலும் 2 காய் வேஸ்ட்டாக போகிறப்ப அந்த 20 20 ரூபா நமக்கு நஷ்டமாயிடும். அதனால் மொத்தமாக நிறைய காய் வாங்காதீங்க. நம்மளால் இந்த வாரத்துக்கு இவ்வளோ தான் சமைக்க முடியும் அப்படின்னு ஒரு யுகிச்சு வாங்குங்க. தேவையில்லாமல் நிறைய காய் வாங்கி கொண்டு போட்டு அதில் வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. காய் வாங்குறதுலேயும் பார்த்து சிக்கனமாக வாங்கணும். தக்காளி சீசன் வரப்போ நம்ம அப்போ தக்காளி சாதம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தக்காளி தொக்கு, தக்காளி சீசன் கண்டிப்பாக வரும். அப்போ அதெல்லாம் செய்யுங்க. அதே இது 100 ரூபா விற்கும்போது தக்காளி தொக்கு, தக்காளி இதெல்லாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னடா இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்க சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. இப்படி இருந்து பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் அதில் நம்ம சேமிக்கலாம். கஞ்சத்தனம் கிடையாது, இதுக்கு பேர் சிக்கனமாக இருக்கிறது. அப்புறம் கரண்ட் பில்லு எப்படிலாம் சிக்கனமாக பயன்படுத்தலான்னு சொல்கிறேன். கரண்ட் பில் நம்ம தேவையில்லாமல் இப்போ நம்ம ஒரு ரூமு, ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எங்கள் வீட்லேயும் அது நடக்கும். பசங்களாகட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஃபேனை போட்டுவிட்டு அது பாட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம போய் ஆஃப் பண்ணுவோம். அதில் நமக்கு தேவையில்லாமல் அதை எரிய விடக்கூடாது. நம்ம ஹாலில் உட்காந்துருக்குன்னா ஹாலில் மட்டும் எரிஞ்சால் ஹாலில் மட்டும் ஃபேன் ஓடினா போதும். தேவையில்லாமல் அங்கேயும் போட்டு வச்சு இங்கேயும் போட்டு வச்சு அதில் நிறைய வேஸ்ட் ஆகும் கரண்ட்டு. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை போய்
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கலாம். இப்போ 1000 ரூபாய் கரண்ட் பில் வைக்கிறதுல அப்படியே கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தினா நம்ம வந்து 700 800 200 300 கூட நம்ம கம்மி பண்ணிடலாம். அப்போ வந்து அதில் வந்து நமக்கு மாதம் 300 கம்மியாயிடும். அதனால் அதை பார்த்துக்குங்க. தேவையில்லாமல் ஃபேன் போடுறது, லைட்டு போடுறது அதில் சிக்கனமாக இருக்கலாம். அப்புறம் வந்து சாப்பாடு சமைக்கிறதுல மெயினாக ஃபுட்டு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் நம்ம நிறைய சமைச்சு வச்சிடக்கூடாது. சமைச்ச பொருள் வந்து முக்கியமாக ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதே பாவம். நம்ம எப்போவுமே வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும். தேவையில்லாமல் நிறைய சாப்பாடு வடித்து அதை வேஸ்ட் பண்ணுறது, அந்த கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கூட அதை ஏதாச்சும் பண்ணலாமா, அதை ஏதாச்சும் பண்ணி நம்ம சாப்பிட்றலாமா அப்படின்னு பார்க்கணும். தேவையில்லாமல் அரிசி வந்து 1 கிலோவே நிறைய ரேட்டு விற்கிது. அதனால் நம்ம தேவையில்லாமல் ஃபுட்டு சமைச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நல்ல அரிசி தான் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லி அரிசி தான் ரேஷன் கடையில் போட்டுருக்காங்க பாருங்கள். ரேஷன் அரிசியே செமையாக வரும் இட்லிக்கு. ஒவ்வொரு டைம் தான் கொஞ்சம் நல்லா வராது. அந்த வராத டைமில் ஒரு பங்கு ரேஷன் அரிசி, ஒரு பங்கு கொஞ்சம் இட்லி அரிசி போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். ரேஷன் அரிசிலாம் வந்து நல்லா கூட 2 வாட்டி அலசினாலே நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நல்லாயிருக்கும். அந்த பிசு தண்ணி அதே நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் நீங்கள் கழுவி பாருங்கள். அந்த பிசு தன்மை எல்லாமே போயிடும். நல்லா பளபளன்னு இருக்கும். இட்லியும் நல்லா வெள்ளையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இட்லிக்கு தேவையில்லாமல் இட்லி அரிசி அப்படிலாம் நம்ம காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரேஷன் அரிசி ரேஷன் கடையிலேயே ஃப்ரீயாகவே போடுறாங்க. நம்ம அதிலே வாங்கி அதை வச்சு இட்லி செஞ்சுக்கலாம். தோசையும் ஊற்றிக்கலாம். தோசைக்கு செமையாக வரும். தோசைக்கெலாம் வேறு எந்த அரிசியும் நம்ம கலக்கணுன்னே அவசியம் இல்லை. சூப்பராக வரும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காய் வந்து நம்ம வீட்டிலே சொந்த வீடு, கிராமத்து வீடு அந்த மாதிரி இடமெல்லாம் இருந்ததுன்னா நம்மளே கொஞ்சம் காய் ஏதாச்சும் விதைச்சி விடலாம். கீரை போடலாம், ஒரு தக்காளி நட்டு வைக்கலாம், ஒரு கத்திரிக்காய் நட்டு வைக்கலாம். நம்ம அதுலேயே நமக்கு போர் அடிக்காமல் டைம் பாஸும் ஆகும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு மன அழுத்தம் கம்மியாகும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை போய் நம்ம எட்டி பார்ப்போம். அதில் கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்கும். மாடி இருந்தால் கூட நீங்கள் மாடியில் கூட போடலாம். அது வீட்டில் கிடைக்கிற காய் இன்னும் ஃப்ரெஷ்ஷானது. நம்ம 15 ரூபா 20 ரூபா கொடுத்து வெளியே வாங்குறதுக்கு வீட்லேயே நீங்கள் காய் முடிஞ்ச அளவுக்கு இடம் இருக்கிறவங்க, இப்போ வாடகை வீட்டிலலாம் இருக்கவங்க மேக்ஸிமம் போட முடியாது. சொந்த வீடு, நம்ம கிராமத்து வீடு, இடம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் வாடகை வீட்டில் போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டில் வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஓனர்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இடம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம். கீரை, புதினா, மல்லி, கொத்தமல்லிலாம் நம்ம தூவி விட்டால் சூப்பராக வந்துடும். ஒரு 4-5 நாள்லேயே முளைச்சிரும். செமையாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரசம் வச்சு பார்த்துங்க, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும். கொத்தமல்லி தூவி விடலாம், புதினா நட்டு வைக்கலாம். புதினாலாம் நம்ம டக்குன்னு பிரிஞ்சு சாதம் செய்யும்போது அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். புதினாலாம் ஈஸியாக வளர வேண்டியது. தக்காளியும் செமையாக ஈஸியாக வந்துடும். தொட்டிகளில் வச்சாலே இந்த புதினா, வெந்தயக்கீரை, மல்லி இலை அது எல்லாமே தொட்டியிலே வளர்ந்துடும். அதனால் அதெல்லாம் நீங்கள் மாடியிலையோ இல்லாட்டி முன்னாடி இடம் இருந்தாலோ பால்கனி மாதிரி இருந்தால் கூட அதில் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருந்தால் அதை மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் வந்து நம்ம காசு மிச்சப்படுத்தலாம். இயற்கையானதும் கூட, நமக்கு ஹெல்த்தும் கூட. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அதில் கூட காசு மிச்சம் பண்ணலாம். டெய்லி 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது மேக்ஸிமம் வந்து அந்த லேஸு அந்த மாதிரி ஐட்டம் நம்ம சாப்பிடவும் கூடாது. அது வந்து ஹெல்த்தும் கிடையாது. அதனால் வீட்லேயே இயற்கையானதாக ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். நிறைய யூடியூப் சேனல்லாம் போடுறாங்க, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். ஏதோ உங்களால் தெரிஞ்சதை நீங்கள் கொஞ்சம் நிறைய இல்லைனாலும் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கிறத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். கடையில் வாங்கினாலே ஒரு கிலோ நிறைய ரேட்டு வரும். ஒரு 100 கிராம் வாங்கினாலே நிறைய வரும். முறுக்கெல்லாம் செம ஈஸியாக செஞ்சிடலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையும் இல்லை. குழந்தைங்க வச்சுருந்தா கூட வச்சுக்கிட்டே செய்யலாம். குழந்தைங்க வச்சுட்டு என்னால் ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு இல்லை. அதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்திங்கனாலே போதும். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் மிச்சமாகும். ஹெல்த்தும் கூட. மெயினாக மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் வெளியே வாங்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதுலேயே நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். ஸ்நாக்ஸ் சொல்லிட்டேனா? ஓகே. இந்த சிக்கனத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதுலேயும் நான் நிறைய சொல்லியிருப்பேன். அதுலேயும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா போகுது. ஒவ்வொரு வீடியோ கொஞ்சம் டல்லாக போன மாதிரி இருக்குது. சப்ஸ்கிரைப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. பட் வந்து வீடியோ கொஞ்சம் கம்மியாக போகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா கூட எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். நானும் எதை எடுத்துப்பேன். என்னால் முடிஞ்சது, என்னால் தெரிஞ்சது தான் நானும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன ஐடியாவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இப்படி கூட சிக்கனமாக இருக்கலாம் அக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். இதனோட இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching. Na na na.